மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் 300 ரூபாய் லஞ்சம் கொடுக்க மறுத்ததால் சிகிச்சை கிடைக்காமல் இளைஞர் உயிரிழந்த சம்பவத்தில் 2 ஊழியர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றனர். மதுரையை அடுத்த கேப்புதூர் பகுதியைச் சேர்ந்த கணபதி என்பவர் தமது மகன் ராஜேந்திர பிரசாத்துக்கு வலிப்பு ஏற்பட்டதால் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு சென்றுள்ளார். அப்போது மருத்துவமனை ஊழியர் 300 ரூபாய் லஞ்சம் கொடுத்தால்தான் ஸ்ட்ரக்சரை தள்ளுவேன் என கணபதியிடம் தெரிவித்திருக்கிறார். இதனை கொடுக்க மறுத்ததால் 1 மணி நேரம் மகனின் சிகிச்சைக்காக மருத்துவமனை முழுவதும் கணபதி அலைக்கழிக்கப்பட்டிருக்கிறார். இறுதியில் மருத்துவ அறையில் ராஜேந்திர பிரசாத்தை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர். 300 ரூபாய் லஞ்சம் கொடுக்காததால் நடந்த இந்த மரணம் தமிழகம் முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இதனையடுத்து ஸ்ட்ரெச்சரை தள்ளும் மருத்துவமனை ஊழியர் பாண்டி மற்றும் 200 ரூபாய் லஞ்சம் வாங்கிய 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் ஆகியோரை பணியிடை நீக்கம் செய்ய மாநில சுகாதார செயலாளர் உத்தரவிட்டுள்ளார். என்னுடைய மகனுக்கு சிகிச்சை அளிக்காத அந்த மருத்துவர் மீதும் ஊழல் அந்த ஸ்ட்ரெச்சர் வந்த ஊழியர் மீதும் என்ன ஓபி 5ஆம் நம்பர் வார்டு முன்னால் ஓபி சீட்டு தாரன்னு சொல்லி 40 நிமிஷம் என்னை அங்கேவே காத்திருக்க வச்சு ஓபி சீட்டு அங்கே தான் இருக்குது 105 வார்டில் தான் இருக்குது போன்னு சொல்லி என்னை அனுப்பின அந்த பாண்டி மீதும் தக்க நடவடிக்கை எடுக்கணும். அப்புறம் அந்த ஸ்ட்ரெச்சர் தள்ளிட்டு வந்த அந்த லேடி மகன் இறந்த பிறகு அது ஒரு 200 ரூபா லஞ்சம் கட்டுச்சு. ஒரு 80 ரூபா நான் கொடுத்தேன். அப்புறம் அந்த ஆம்புலன்ஸ் டிரைவருக்கு 500 ரூபா கொடுக்கணும்னு சொல்லிச்சு. நான் அவருக்கு 200 ரூபா அந்த தத்து நேரில் வச்சு வாங்கிட்டார். அவங்க மூலம் உரிய விசாரணை மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கும்.